அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் யூ JFU. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஸ்டி அண்ட் சிம்பிளான ஒரு ரெசிபி தான் டொமேட்டோ தோசை. ஒரு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ரெசிபி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு 2 கப்பு வந்து நான் 100 கிராம்ஸ் அளவுக்கு 2 கப் எடுத்துருக்கிறேன். ஸோ வந்து 200 கிராம்ஸ் டோட்டலாக ரவா எடுத்துருக்கிறேன். ஸோ வந்துட்டு இது வந்து டபுள் ரோஸ்டட் ரவா தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் டைரெக்டாக அப்படியே நான் வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே வந்துட்டு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு வீட் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்துட்டு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4-5 காஞ்ச மிளகா, ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி நம்ம அதில் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா இன்னும் ஜாஸ்தி வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது நம்ம அவல் எடுத்துருக்கோம். ஒரு 3/4 கப் அளவுக்கு அவல், ஒயிட் அவல் எடுத்துக்கோங்க. அதை வந்து தண்ணியில் கழுவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரம் அளவுக்கு ஊறினா போதும். அதுக்கப்புறம் ஒரு 4-5 தக்காளி அளவுக்கு நம்ம வந்து இதில் கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். கூடவே நமக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா நம்ம ஃபைனலாக கூட போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். கூடவே வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிரையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்கிற போகிறோம். அதனால் வந்துட்டு நம்ம கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணால் கொஞ்சம் இந்த புளிப்பு டேஸ்ட்டோடு நல்லாயிருக்கும். ஸோ வந்து நமக்கு அவலும் ஊறிடுச்சு. அந்த தண்ணியோடு சேர்த்து ஏற்கனவே ஒரு அரைப்பு கொடுத்துட்டோம். திருப்பியும் இதையும் சேர்த்து ஒரு அரைப்பு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் உப்பு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ வந்துட்டு சோடா உப்பு மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். சும்மா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு இருந்துச்சுன்னா போதும். அவ்வளோதான். போட்டுட்டு கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம சுட வேண்டியது தான். ஸோ கலந்து வச்சுருங்க. கலந்து வச்சுட்டு நம்ம சுட ஆரம்பிக்கலாம். நம்ம தோசைக்கல்லை நீங்கள் எந்த தோசைக்கல்லை சுட்டிங்கனாலும் உங்களுக்கு தோசை நல்லா வரும். இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக நம்ம சுட்டு எடுத்துருக்கோம். ஸோ இன்ஸ்டண்ட்டாக தோசை வேணும், மாவு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு தோசையை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது கூட வந்து நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக இந்த தோசையை ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டாலும் நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.